ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸோ அதனால் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுவும் சிம்பிளான ஒரு சாம்பார் தான். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் துவரம் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டே கலந்து தான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லோ பம்ப்கின் வச்சு தான் சாம்பார் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் தாளிப்பு கொடுக்கும்போது. பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இப்போ எல்லோ பம்ப்கின் தோல்லாம் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். குக்கரில் செய்யலாம். அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு பம்ப்கின் அப்படின்னா நம்ம குக்கரில் செய்யலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. நான் ஒரு தடவை குக்கரில் செஞ்சு பார்த்தேன். எனக்கு நல்லா குழஞ்சிருச்சு. நான் 2 விசில் தான் வச்சுருப்பேன். ஆனால் நல்லா குழஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் பம்ப்கின் எப்போ செய்கிறேனோ அப்போலாம் நான் குக்கரில் வைக்கிறதில்ல. நல்ல காயெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வேக விட்டுடலாம். அந்த ஆவியிலே காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்தளவுக்கு காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கனால நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப சாம்பாரில் ரொம்ப புளிப்பு தட்டும். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி காயெல்லாம் வெந்து வரட்டும். சாம்பார் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே மார்க்கெட்டில் கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கீரையும் நான் பீர்க்கங்காயும் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் பீர்க்கங்காய் பொரியல் பண்ண போகிறேன். கீரை செய்யலை. எல்லா காயும் ஒரே நாளில் செஞ்சால் எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. கீரையெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால் ஒரு காய் மட்டும் செய்ய போகிறேன். கீரையை நாளைக்கு செஞ்சுக்கிடலாம். இப்போ பீர்க்கங்காயை தோல் நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலில் நல்லா சீவிட்டு ஒரு மீடியம் சைஸ் லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ சாம்பார் ஒரு பக்கம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வேக வச்சிருந்த பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பு உள்ளே சேர்த்துட்டு அதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பில் சாதமாக வச்சுட்டேன். இப்போ பீர்க்கங்காய் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கிறேன். 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பீர்க்கங்காய் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயிலேருந்து தண்ணி வரும். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு தண்ணியெல்லாம் வெளியில் வர வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், பீர்க்கங்காயிலேருந்து நல்லா தண்ணி வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி வரட்டும். இதை நம்ம கூட்டாகவும் செய்யலாம். இதிலே நம்ம பருப்பு வேக வச்சு பாசி பருப்பு வேக வச்சு ஊற்றுறோம்னா அது கூட்டாயிரும், பீர்க்கங்காய் கூட்டாயிரும். இதிலே நம்ம அப்படியே தக்காளிலாம் போட்டு பொரியலாகவும் எடுத்துக்கிடலாம். ஆனால் இவங்க பீர்க்கங்காய் வாங்கினாலே முட்டை சேர்த்தா இவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க பாப்பாலாம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி முட்டை சேர்த்துருக்குறேன். 2 முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துருக்குறேன். நல்லா தண்ணிலாம் இல்லாதப்போ இந்த முட்டையை சேர்த்துக்கிறணும். முட்டை உடனே கலந்து விட வேண்டாம். லைட்டாக முட்டை அந்த இதில் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிளறி விடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. என்னோட லஞ்ச் ரொட்டீன் இன்னைக்கு இப்படி தான் போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.